நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு விஷயம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 44 இருந்து 50ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் என்பதே. ஆமென். நாம் ஒரு விஷயம் இந்த பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவர், தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேவன் தாமே பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தை எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு எங்களுக்கு உதவட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மிகுந்த கவனத்தோடு உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு கடவுள் எங்களுக்கு உதவி செய்யும். எந்த விதத்திலேயும் உடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுடைய பாவம் தடையாயிராதபடி எங்கள் மேலும் இரக்கமாயிருந்து எங்களை நடத்தும். தேவன் தாமே இந்த மீதியான நேரத்தையும் ஆசீர்வதி. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து தொடர் பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டு வருகிறோம் இல்லைங்களா? அதுல கடைசியாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல 37 இருந்து 43ஆம் வசனம் முடிய நாம் அதை பார்த்து அதிலிருந்து சில பயன்பாடுகளை எடுத்துக்கொண்டோம். யூதர்களின் அவிசுவாசம் என்கிற தலைப்பின் கீழாக அதை நாம் எடுத்துக்கொண்டோம். யூதர்களின் அவிசுவாசம் நமக்கு என்ன விதமான பாடங்களை கற்றுத்தருகிறது என்று சொல்லி எடுத்துக்கொண்டோம் இல்லைங்களா? பொதுவான காரியத்தை அங்க யோவான் பரிசுத்த ஆவியினால பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 37 இருந்து 43 வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார். இப்போ மறுபடியும் இயேசுவின் இடத்தில் வருகிறத பார்க்கிறோம். இயேசு பேசுகிற வார்த்தைகள் 44 இருந்து 50 வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதோடு கூட ஆண்டவர் வெளியரங்கமாய் பேசுகிற அந்த காரியங்கள் முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி அவர் தம்முடைய சீசர்களோடு பேசுகிறார். அதுக்கப்புறம் அவர் சிலுவைக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய வெளிப்படையாக யூதர்களோடு பேசி கொண்டிருந்த அந்த நேரம் இந்த 12ஆம் அதிகாரத்தோடு முடிவடைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம 12ஆம் அதிகாரத்தை முடிக்க போகிறோம் பார்த்து. இயேசு பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? வேதம் முழுவதையுமே நம்ம ரொம்ப கவனத்தோடு கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த வார்த்தையெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம், இந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தோடு பார்த்து அதை அணுக வேண்டியது அவசியம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு வேதத்தை இப்படி எழுதி கொடுத்ததனுடைய நோக்கம் அந்த வேதத்தின் மூலமாகவே நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறபடியினால்தான் இல்லைங்களா? அப்ப அந்த வேதத்தை நாம் புறம் தள்ளிவிட்டு கிறிஸ்துவையோ அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையோ நம்ம நேர்த்தியான விதத்துல வாழ முடியாது இல்லைங்களா? அப்ப வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதன் செயலிழந்து போனவனை போலதான் இருப்பான். அந்த வார்த்தையில ஒரு நல்ல அறிவு இல்லை. அந்த வார்த்தையை உய்த்து ஆராய்ந்து அதோடு கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை அவன் சிந்தித்து பார்க்கவில்லை என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கை ஒரு மோசமானதாக, ஒரு காணல் நீர் மாதிரியானதாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி இருக்காது இல்லைங்களா?
ஒவ்வொரு முறையும் கடவுள் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பேசுகிற பொழுது அதை கவனத்தோடு கேட்டு அதை இருதயத்துல சிந்தித்து பார்த்து ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தி ஒரு தீர்மானத்தோடு அதுல நடக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த 44ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை பார். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். இயேசு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்துல மட்டும் விசுவாசமா இருக்கல, என்னை அனுப்பின பிதாவினிடத்திலும் விசுவாசமா இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். என்னை விசுவாசிக்கிற பொழுது என்னிடத்தில் மட்டும் நீங்க விசுவாசமா இல்ல, என்னை அனுப்பின பிதாவினிடத்திலும் நீங்கள் விசுவாசமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. இது யூதர்கள் என்பதாக பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? யூதர்கள் யெகோவா தேவனை ஆராதித்திருந்த போதிலும் அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்துக்கு வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கணும். யெகோவா தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள். ஆனா மனிதனுடைய மீட்புக்காக இந்த உலகத்துக்கு வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க மறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மறுக்கிற பொழுது அவர்கள் பிதாவை விசுவாசிக்கிற விசுவாசமும் பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கறீங்களா? இப்ப இயேசு இந்த இடத்துல பிதாவுக்கும் தனக்கும் இருக்கிற அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை மறுபடியும் ஒரு முறை இங்க சொல்றத நம்ம பார்க்கறீங்களா? அதைத்தான் இங்க சொல்றார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். என்னிடத்துல மட்டுமல்ல, என்னை அனுப்பின பிதாவினிடத்திலும் அவன் விசுவாசமா இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். அப்ப கிறிஸ்துவிடத்துல விசுவாசம் வைக்காம பிதாவினிடத்தில் விசுவாசம் கொள்வது அப்படின்னு சொல்றது ஒரு முடியாத செயல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்னிடத்துல நீங்க விசுவாசம் வைக்கலைன்னா பிதாவோடு நீங்கள் இணைய முடியாது. இல்லைங்களா? ஏன்னா மனிதன் பாவத்தில் இருக்கிறான். பாவத்தில் இருக்கிற மனிதன் நேரடியாக தேவனிடத்துல போய்விட முடியாது. இல்லைங்களா? அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் தேவனோடு சமாதானம் பெற வேண்டும் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. அவருடைய நீதியான வாழ்க்கையும் அவருடைய சிலுவை மரணமும் ரொம்ப தேவை. அப்ப பாருங்க, அதை தான் சொல்றார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் மட்டுமல்ல, என்னை அனுப்பின பிதாவினிடத்திலும் விசுவாசமா இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்துல விசுவாசம் வைக்கிறது அப்படிங்கிறது பிதாவினிடத்தில் விசுவாசம் கொள்ளுவதாக அது இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அதாவது கிறிஸ்துவை நேசித்து அவரிடத்துல வருவது அப்படிங்கிறது பிதாவை நேசித்து அவரிடத்துல வந்தடைந்ததற்கு அது சமமாக அதுவாக இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? அது வந்து அடைந்தது என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? கிறிஸ்துவை நேசித்து அவரிடத்துல வர்றது அப்படிங்கிறது பிதாவை நேசித்து அவரிடத்தில் வந்ததாகும் என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? அதான் நமக்கு சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி சொல்றார். என்னால் இல்லாம உங்களால நீங்க பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் தான் வழி அப்படின்னு சொல்றார். இத சுருக்கமா சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த பாவிகளுடைய ரட்சிப்புக்காக அனுப்பப்பட்ட இந்த இரட்சகராகிய குமாரனை விசுவாசிப்பது அவரை ரட்சிக்க அனுப்பிய பிதாவை விசுவாசிப்பதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கறீங்களா? பாவிகளுடைய ரட்சிப்புக்காக அனுப்பப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது அவரை ரட்சிக்கிறதுக்கு அனுப்பின பிதாவை விசுவாசிப்பதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம சுருக்கமா அதுல பார்க்கிறோம். இயேசு அதைத்தான் சொல்றார் பாருங்க. 5ஆம் அதிகாரம் யோவான் 5:23-24 வசனம் சொல்லி பாருங்க. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாது இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு,
அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்றார். குமாரனை கனம் பண்ணலைன்னா இந்த குமாரனை அனுப்பின பிதாவையும் அந்த மனிதன் கனம் பண்ணாது இருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். இல்லைங்களா? இப்ப பாருங்க, அப்போ இங்க சுருக்கமா சொல்றதுன்னா இங்க இயேசு சொல்ற வார்த்தைய சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பாவிகளுடைய ரட்சிப்புக்காக அனுப்பப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவரை ரட்சிக்க அனுப்பிய பிதாவை விசுவாசிப்பது ஆகும் என்று சொல்லி அவர் சொல்றார். இல்லைங்களா? அதைத்தான் இங்க 44 சொல்றார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பின ஒரு இடத்தில் விசுவாசமா இருக்கிறான்னு சொல்லி சொல்றார். 45 சொல்லுகிறது, என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்று சொல்லி சொல்றார். என்னை பார்க்கிறவன், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக அவரை பார்த்தால், கிறிஸ்துவை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தால் பிதாவை அவரில் ஒருபோதும் பார்க்க முடியாது. இல்லைங்களா? சாதாரண மனிதராக அவரை கண்ட அநேகர் பிதாவை அவர்ல காணவில்லை என்று சொல்லி பார்க்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிற பொழுது அவர் எதை சொல்ல வருகிறார்? இல்லைங்களா? பிலிப்பு ஒரு முறை கேட்கறத பார்க்கணும். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு ஒரு முறை காட்டும் என்று சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்புவே, நீ இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்து இதை அறியாது இருக்கிறியா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இல்லைங்களா? 14:9 யோவான்ல அதை சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது பிதாவை பார்ப்பதாகும் என்று சொல்லுகிற பொழுது நாம் நினைக்க கூடாது தேவன் மாமிசத்துல அப்படி தன்னை காட்டுகிறார், அதாவது தேவன் எப்படி இருப்பார் என்று சொல்லி அதாவது மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்று நாம் நினைக்க கூடாது. ஆவியான தேவன் மாமிசத்துல தன்னை காட்டுகிறார் என்று நினைக்க கூடாது. அதை பற்றி இயேசு சொல்லல. இல்லைங்களா? அவருடைய பரிசுத்த குணங்களை இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிறார். இல்லைங்களா? தேவனுடைய குணத்தை மானுடத்துல வந்த திரித்துவத்தின் 2ஆம் நபராகி இயேசு கிறிஸ்துவனிடத்துல நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? அதைத்தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றார். பிதா எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட நீதி உள்ளவர், அன்புள்ளவர் அப்படிங்கிறத எல்லாம் இயேசு கிறிஸ்து மானுடத்தில் வந்த பொழுது அவர் மூலமாக அதை மனிதர்கள் கண்டார்கள். யாரு? விசுவாசத்தின் ஊடாக பார்க்கிறவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிற. வெறுமனை மாமிசத்தில் பார்க்கிற பொழுது அவர் சாதாரண மனிதராக தெரிந்ததின் நிமித்தமாக அவரை கடவுளாக, தேவகுமாரனாக, கிறிஸ்துவாக அவர்கள் ஏற்க மறுத்தார்கள், அங்கீகரிக்க மறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாகத்தான் அவரை கொலை செய்வதற்கு அப்படி முயற்சித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவை ஒரு சாதாரணமான மனிதனாக பார்த்ததுனால அவரை கண்ட அநேகர் பிதாவை ஒருபோதும் காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவை உடன்படிக்கையின் உத்தரவாதமாக, கீழ்ப்படிதல்ல தேவனுடைய நீதியாக, பூரண பலியாக, பாவ நிவாரண பலியாக விசுவாச கண்ணினாலே காண்கிற எவனும் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுதுதான் இயேசுவிலே பிதா தெரிவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உடன்படிக்கையின் உத்தரவாதம், அவர்தான் உடன்படிக்கையின் நாயகர். அவர் அப்படி பார்க்க, கீழ்ப்படிதல்ல தேவனுடைய நீதியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்து மனிதன் செய்ய முடியாமல் போன காரியத்தை முழுவதுமாக அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ நீதியை நிறைவேற்றுகிற அந்த தேவ நீதியை அவர்ல நாம் பார்க்க. அவர் ஒரு பூரண பலி. நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட அந்த பலிமுறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்க. அந்த பலிகள் எல்லாம் திருப்ப திருப்ப செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு பலிகள் பழைய ஏற்பாட்டுல. ஆனா மெய்யான பலியாக இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக ஒரே தரம் மனிதருடைய பாவத்துக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பூரண பலி, பாவ நிவாரண பலி, இல்லைங்களா? அதை விசுவாச கண்கள்னால காண்கிற எந்த மனிதனும் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
பொதுவா யோவான் 3:16 அதிகமாக எல்லா இடத்துலையும் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தை சாதாரணமாக பார்த்து கடந்து போய் விடுகிறார்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். ஆனா அதுல முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. தேவ அன்பும் தேவனுடைய கோபமும், அந்த நீதியான கோபமும் அங்கே காட்டப்படுகிறத பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போவாமல் அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிற பொழுது மனிதனுடைய பாவத்தினுடைய எல்லா காரியத்தையும் அவர் மேல் சுமத்தி அவரை சிலுவையில கொல்லுகிற அந்த காரியம் அது தேவனுடைய நீதி இல்லைங்களா, அதை காட்டுகிறது. இன்னொரு புறம் மனிதன் எந்த தகுதி இல்லாத மனிதன் மேல் அன்பு கூர்ந்து அவனை ரட்சிக்கிறது தேவன் எவ்வளவு அன்புடையவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. அப்ப கிறிஸ்துவை உடன்படிக்கையின் உத்தரவாதமாகவும் கீழ்ப்படிதல்ல தேவனுடைய நீதியாகவும் பூர்ண பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் விசுவாச கண்களால காண்கிற எந்த மனிதனும் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இல்லாத மனிதர்கள் இயேசுவை ஒரு சாதாரணமான மனிதராகவே காண்கிறார். இன்னைக்கு உலகத்துல அப்படி இருக்குது இல்லைங்களா? அன்றைய காலத்துல அப்படி இருக்கிறது. இயேசு ஒரு புரட்சியாளராக, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதராக இன்றும் பேசப்படுகிறது. நிறைய புத்தகங்கள் எழுதப்படுகிறது, இயேசுவை பற்றி எழுதப்படுகிறது. எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த விதத்துல கிறிஸ்துவை காண்கிறவன் தான் தேவனுடைய மகிமையும் தேவ ஞானம் அவருடைய வல்லமை மீட்பின் திட்டம் இதையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் காண்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இல்லைன்னா காண மாட்டான். கிறிஸ்துவ உடன்படிக்கையின் உத்தரவாதமாக கீழ்ப்படிதல்ல தேவனுடைய நீதியாக அவரை பூரண பலியாக அவரை பாவ நிவாரண பலியாக பார்க்கிற மனிதன் தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிற பொழுது அவன் தேவனுடைய மகிமையை பார்க்கிறான், தேவ ஞானத்தை பார்க்கிறான், அவருடைய வல்லமை, தேவனுடைய மீட்பின் சித்தம் இதையெல்லாம் பார்க்கிறான் இல்லைங்களா? வரலாற்றில் அவர் செய்த காரியங்கள், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பாவிகளுக்காக அவரை தந்தது, அவருடைய மீட்பின் சித்தம், இதையெல்லாம் அவருடைய மகிமை இதையெல்லாம் பார்க்கிறான். பிதாவை அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்து காண்கிறான். பிதா எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அன்பு நிறைந்தவர் அப்படிங்கிறத அவன் பார்க்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அதான் சொல்றார், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ 46ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் என்று சொல்லி சொல்றார். இது பாருங்க, மறுபடியும் ஒரு விஷயம் தன்னை சூரியனுக்கு ஒப்பிட்டு இங்க பேசுறாரு. ஏற்கனவே முன்னாடி சில வசனத்துக்கு முன்னாடி பேசுறாரு. இப்ப மறுபடியுமாக அவர் பேசுகிறார். தன்னை ஒளி என்று சொல்லி சொல்றார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று சொல்லி சொல்றார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த அவிசுவாசமான நிலையில நாம் எல்லாருமே இருளிலேயே இருக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? பாருங்க, எபேசியர்ல அத பவுல் அழகாக சொல்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனம் பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? பாவத்துல மரித்து போன ஒரு நிலை இல்லைங்களா? இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பை அடைவதற்கு முன்பாக அவர்கள் மற்றவர்களைப் போல இருளிலேயே இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. இப்ப அவங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி தேவன் சித்தம் கொள்ளும் போது அவர்கள்
வெளிச்சம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வரைக்கும் அவர்கள் இருளிலே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இருள் அவர்களை மூடி இருந்தது. பாவம் என்கிற இருள் மூடி இருந்தது. அதை குறித்து பவுல் கொரிந்தியர்ல சொல்லும் போதும் அழகா சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 3-6 முடியும் நம்ம பார்க்கலாம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி சொல்றார். எங்களுடைய சுவிசேஷம் மறைபொருளா இருந்தா அது கெட்டு போகிறவர்களுக்கே மறைபொருளா இருக்கும் என்று சொல்லி சொல்றார். கடவுள் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த விருப்பம் கொள்ளவில்லையோ அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைங்கிறது ஒரு மறைபொருளாகத்தான் இருக்கும். அவனுக்கு அந்த வார்த்தையை புரிஞ்சுக்க முடியாது, அவனுக்கு அது விளங்கவும் விளங்காது. இல்லைங்களா? அந்த மனிதன் அப்படியே தான் இருப்பான். அவனுக்கு அந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. சொல்றார், யாருக்கு அது மறைபொருளா இருக்கும் அப்படின்னா கெட்டு போகிறவர்களுக்கு. கெட்டு போகிறவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே புரியாது. ஏன்னா உலகத்தின் தேவனானவன் பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, அதாவது கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி தேவன் சித்தம் கொள்ளாத வரையிலும் அந்த மனிதன் இருளிலே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க, கடவுள் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய கண்களை திறக்கிற பொழுதுதான் அவர்கள் வெளிச்சத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொல்லி சொல்றார். கிறிஸ்தவர்களுடைய ஒளியா இருக்கிறதுனால இனி ஒருபோதும் அவர்கள் இருளில இருப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவினாலும் மீட்பின் மகிமையும் கிருபையும் பரலோக வாழ்வையும் காண்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில ஒளியா இருக்கிறார். பாவம் என்கிற இருள் அகன்று வெளிச்சம் வருகிற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில பாவம் என்கிற இருள் அவர்களை விட்டு அகன்று போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ரட்சிப்படைகிறாங்க. இயேசு கிறிஸ்து அதை சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொல்லி சொல்றார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயேசு பேசிட்டு வர்றார். கடைசி பேச்சு, யூதர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுகிற கடைசி பேச்சு. இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை. அதோட அவர் பேச்ச முடியுது. இதுக்கு மேல சீசர்களோட பேச்சு, அதுக்கப்புறம் சிலுவைக்கு போற சம்பவம். மீதி இருக்கிற எல்லாம் அதை சுத்தி தான் இருக்கும். இப்ப பாருங்க, கடைசி அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன்னு சொல்றான். இப்ப 47ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி சொல்றார். இப்பதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரார் ஆண்டவர். முக்கியமான காரியத்துக்கு வரார். நம்மளும் அந்த முக்கியமான காரியத்துக்கு வந்துடணும். இது வரைக்கும் நம்ம விசுவாசிக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதத்தை காட்டி கொடுத்து விட்டு ஆண்டவர் இப்போ அவருடைய வார்த்தை கேட்டு விசுவாசிக்காதவருடைய ஆபத்தையும் அழிவையும் குறித்து பேசுகிறார். விசுவாசிக்கிறவன் என்ன விதமான ஆசீர்வாதத்தை அடைவான் என்று சொல்லிட்டு விசுவாசிக்காத மனிதன் என்ன விதமான நிலையை அடைவான் அப்படிங்கிற ஆண்டவருடைய நியாய தீர்வை குறித்து அவர் பேசுகிறார். இப்ப கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்டு அதுல சொல்லப்பட்டதை அறிந்தாலும் அதை அநேகர் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி அநேகர் விசுவாசிக்கல. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேட்பதினால் வரும், அதாவது கேள்வியினால் வரும் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆனாலும் ஜென்ம சுபாவமான காதுகள்னால கேட்கிற யாவருக்குள்ளும் அது வருதில்லை, அந்த விசுவாசம் வருவதில்லை என்று சொல்லி பார்க்க. ஜென்ம சுபாவமான காது.
விருத்த சேதனம் பண்ணப்படாத காது, பரிசுத்த ஆவியினாலே விருத்த சேதனம் பண்ண மறுபிறப்பை அடையாத அந்த ஜென்ம சுபாவமான காதுகள்ல அதை கேட்கிற பொழுது அதை அந்த மனிதன்ல விசுவாசத்தை கொண்டு வருகிறது இல்லை என்று சொல்லி பார்க்கலாம். எத்தனை அருமையான பிரசங்கங்களை கொடுக்கலாம் இல்லைங்களா? காலம் காலமாக இயேசு பிரசங்கித்தார். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்காதவர்கள் எத்தனையோ பேர். பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கித்தார், அவருடைய பிரசங்கத்தை கேட்காதவர்கள் எத்தனையோ பேர். சபை பிதாக்களுடைய காலத்துல பேசினார்கள், அதை கேட்காதவர்கள் எத்தனையோ பேர். சீர்திருத்தவாதிகளுடைய காலத்துல அவர்கள் பேசின வார்த்தைகளை கேட்காதவர்கள் எத்தனையோ பேர். 17ஆம் நூற்றாண்டு பியூரிட்டன்களுடைய காலங்கள்ல பேசினதை கேட்காதவர்கள் எத்தனையோ பேர் இல்லைங்களா? எத்தனையோ பேர் அப்படி கேட்காமல் போனார்கள் என்று சொல்லி பார்க்க பாருங்க. அவங்க கேட்கறதுனால நன்மையை பெற்றுக்கொள்ளாம சத்தியத்தை நிராகரித்து அதை மறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க, அதற்கு புறமுதுகு காட்டுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க. ஏதோ எதிர்த்தல் என்று சொல்லுகிற பொழுது நம்ம நினைச்சிடக்கூடாது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு எதுக்கிறது தான் எதுக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம யூதருடைய அவிசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது 2 விதமான மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். 2 பேருமே அவிசுவாசிகள் தான். ஒருத்தர் நேரடியாக எதிர்த்தார்கள், இன்னொருவர் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று சொல்லி நம்பினார்கள். நிக்கதேமு ஆரம்பத்துல இருந்த நிலையை போல அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மெய்யாக விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி பார்க்க. அப்ப 2 ரகம் பாருங்க, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்குங்களா? ஒருத்தர் வேண்டானே ஓடிடுற மனிதர்கள், மூர்க்கமாக கடவுளை எதிர்க்கிறவர்கள். இன்னொருவர் அவருடைய காரியங்கள்லாம் கேட்டவரை பற்றி அறிந்தாலும் மெய்யான விசுவாசம் கொள்ளாதவர்கள் என்று சொல்லி பார்க்க ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தையை மறுக்கிறார்கள் என்று சொன்னா கண்ணை திறந்துகிட்டே கூட மறுக்க முடியும் இல்லைங்களா? கண்ணை திறந்துகிட்டே கேட்டே மறுத்தரலாம். ஏன்னா இது இருதயத்துல நடக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? நான் கேட்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இல்லைங்களா? இப்ப இந்த உலகத்தை ஆக்கினைக்கு உட்படுத்தும்படி கிறிஸ்து வரல என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் வருகையில அவர் அதற்காக வரவில்லை என்றா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்பொழுது அவிசுவாசிகளை நியாயந்திருக்கிறதுக்காக நான் வரல இல்லைங்களா? அதுக்காக ஆண்டவர் நியாயந்திருக்க போகிறதில்லை என்ற அர்த்தம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இந்த முதலாவது வருகையில வந்ததனுடைய நோக்கம் அவர்களை ரட்சிப்பதற்காக இல்லைங்களா? அதுதான் சொல்றார். இப்ப அவங்களை ஆக்கினைக்கு உட்படுத்துவதற்காக நான் வரவில்லை என்று சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆக்கினைக்கு உட்பட்டு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரத்திலேயே 17-18 வசனம் பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லி சொல்றான். அவன் விசுவாசிக்கலைன்னா அவன் ஆல்ரெடி ஆக்கினிக்கு உட்பட்டு தான் இருக்கிறான். ஆதாமுடைய பாவமே அவனை ஆக்கினிக்கு நேராக அவனை நடத்தி வைத்திருக்கிறது, அந்த மனிதர்களை நடத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, அப்ப இந்த உலகத்தை ஆக்கினிக்கு உட்படுத்தும்படி கிறிஸ்து வராததுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ அவிசுவாசிகளை நியாயந்திருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. கடைசி நாட்கள்ல நியாயந்திருப்பார், இப்போது நியாயந்திருக்கலைன்னு சொன்னார் அவர் இருந்த காலத்தில், முதன் வருகையின் காலத்தில். இந்த முறை அவர் வந்தது பாவிகளை மீட்பதற்காக என்று சொல்லி பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நடைபெற போகிற அந்த நாள்ல கிறிஸ்து அவர்களை விட்டுவிட மாட்டார் இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பின் நாளுக்காக இப்போது அவர்களை விட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம இருக்கிற நாட்கள் இதெல்லாம் நம்ம விட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? பாருங்க, அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் சரிங்களா? நியாய தீர்ப்பை பிதா குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த இயேசு கிறிஸ்து தான்
கடைசி நாட்கள்ல நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோடனே உலகத்துல ஒரு மாயமான விதத்துல ஒரு அன்பு செலுத்துறாரு அப்படின்னு சொல்லி இந்த உலக அன்பு மாதிரி ஒரு அன்பை நினைச்சுக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல எந்த தேவனை பார்த்தீர்களோ அதே தேவன் தான் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? வேதத்துல சரியான புரிதல் இல்லாததுனால சில பேர் என்னன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் பயங்கரமா தெரிகிறார், இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லை, அதே இயேசு கிறிஸ்து தான் அவர், இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல என்ன தேவனை நாம் பார்த்தோமோ அதே தேவன் தான் இங்க புதிய ஏற்பாட்டிலையும் நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலேயே கடவுளுடைய பயங்கரத்தை பார்த்தவர்கள் தேவனுடைய அன்பை பார்க்க மறந்து விட்டாங்க, வேத அறிவில்லாதனால, மீட்பின் வரலாறு தெரியாது. அப்படி அவர்களை நடத்தி வந்ததுக்கு காரணமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் இருந்த அன்புதான். இஸ்ரவேலர்களை அப்படி நடத்தி வந்ததுக்கு காரணமே தனி இனமாக தேவன் வைத்திருந்த அன்புதான். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல பார்க்கிற பொழுது மாமிச பிரகாரமா இந்த மனிதர்கள் செலுத்துற மாதிரி பாவத்திலிருந்து வருகிற அன்பு அல்ல, அது பரிசுத்தமான அன்பு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது, இல்லைங்களா? அந்த அன்பை பார்க்கிற பொழுது அங்க இப்ப இயேசு கிறிஸ்தனுடைய நியாய தீர்ப்பையும் குறித்து இயேசு பேசுறார். அதை பார்க்கறதுக்கு மறந்துடுறாங்க. பழைய ஏற்பாட்டுல பயங்கரமானவராய் பார்க்கறாங்க, புதிய ஏற்பாட்டுல அன்பு நிறைந்தவரா பார்க்கறாங்க. பழைய ஏற்பாட்டை நீங்க நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் அன்பும் தெரியும், நியாயத்திற்கும். புதிய ஏற்பாட்டை நாம் ஒத்து பார்த்தா அங்கேயும் அன்பும் தெரியும், நியாயத்திற்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசி ஆசீர்வாதங்களை எல்லாம் கிடைக்க போகிற ஆசீர்வாதங்களை பேசி அதை மறுக்கிறவனுக்கு என்ன விதமான தண்டனைகள் வரும் அப்படிங்கிறத கூட கடவுள் இந்த பகுதியில சொல்றத பார்க்கிறோம். அப்ப இந்த முறை அவர் முதல் வருகையில வந்திருக்கிற பொழுது பாவிகளை ரட்சிக்கிறதற்காக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த ஆண்டவர் சொல்றார் 47ல, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனா அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி சொல்றார். 48ஆம் வசனம் பாருங்க, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி சொல்றார். இப்ப மேசியாவாகிய கிறிஸ்துவை நிராகரித்து அவருடைய கிருபையின் சுவிசேஷமாகிய சத்தியத்தை விசுவாசிக்க மறுக்கிற யாவரும் அந்நாளிலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் நாள்ல நியாயம் தீர்க்கப்படுவாங்க. ஒருத்தரையும் கிறிஸ்து இப்பொழுது நியாயம் தீர்க்காததுனால அவங்க தப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் சாதகமா இருக்கிறதுனால தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. தப்பிக்க மாட்டாங்க, இல்லைங்களா? தப்பிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், இல்லைங்களா? அங்க சொல்றாரு இல்லையா, நான் நியாயம் தீர்க்கறதில்ல, நான் அனுப்பின வார்த்தைகளே நியாயம் தீர்க்கிறது ஒண்ணு இருக்கு. நியாயதி கூண்டுல நிற்கும் போது உன்னை ஒருவன் நியாயம் தீர்ப்பான் என்று சொல்லி சொல்றார். அந்த அவன் யார்? அதான் கடவுளுடைய வார்த்தை. உருவமா சொன்னான், நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் அனுப்பின வார்த்தையே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி சொல்றார். கிறிஸ்துவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டுல வருகிறத பார்க்க, ஒரு பிதாக்கள் மூலமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் கிறிஸ்துவனுடைய வார்த்தை வந்தது. புதிய ஏற்பாட்டுல அவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது அவரே மானுடத்தில் பேசின வார்த்தைகள் வந்தது. அதுக்கு பின்னாடி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாய் அவர் தொடர்ந்து பேசினார். இதெல்லாம் வேதமாக நம்முடைய கைகள்ல இருக்கிறது, இல்லைங்களா? அது தொடர்ந்தும் நல்ல ஊழியக்காரர்களால் தொடர்ந்து வரலாற்றுல பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கடவுளுடைய வார்த்தையை திருப்ப திருப்ப கிறிஸ்து அவர்களிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார். மனுஷன், பாவத்தில் இருக்கிற மனுஷன் 2 காதையை அடிச்சுக்கிறான், இல்லைங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு 2 காதையை அடிச்சுக்கிறான். காதை அடிச்சுக்கிறான்னா வெளிக்காத இறுதிய காதையை அடைத்துக் கொள்கிறான், இல்லைங்களா? அடைத்து கொண்டு இருக்கிறான். இப்ப பாருங்க, நியாய தீர்ப்பு நாள்ல அவரை விசுவாசிக்காத யாவருக்கும் எதிராக இதெல்லாம் நிற்கும், இந்த வார்த்தை நிற்கும்னு சொல்லி பார்க்க, இல்லைங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு கவனத்தோடு. இல்ல ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கெல்லாம் வந்தேன், நான் கரெக்டா காணிக்கையில கொடுத்தேன், நான் எல்லாம் ஜெப கூட்டத்துக்கு வந்துட்டேன், நான் நல்லா பாட்டெல்லாம் பாடினேன் அப்படியெல்லாம் நம்ம சொன்னா
வார்த்தையின்படி நீ நடந்தியா? நான் உங்ககிட்ட என்ன பேசுறேன்? வார்த்தையின் மூலமாக நான் என்ன பேசி கொண்டிருந்தேன் அப்படின்னு கேட்பாரு. இல்லைங்களா? இந்த நியாய தீர்ப்பு நாள் மகா மோசமானதாக இருக்கும். நம்மளாம் நினைச்சு பார்க்காததை விட பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத விதத்துல அது இருக்குமா? நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் கடவுளுடைய கிருபையினால். ஆனா அதை விட பயங்கரமானதாகத்தான் அது இருக்க போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கறோம். இல்லைங்களா? நமக்கு கொடுத்த அறிவுல அதை நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? ஆனா அது எப்படி இருக்கும்ன்றது பயங்கரமா இருக்குங்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, கடைசி 2 வசனத்தை பார்க்கலாம். 49ஆம் வசனம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி சொல்றார். அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்து பிதாவினுடைய வார்த்தையே பேசினார் என்று சொல்லி பார்க்கறீங்களா? அதனால அவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறது தேவனை நிராகரிப்பதாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். யூதர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக, ஆபிரகாமினுடைய சந்ததியாக, யெகோவா தேவன் எங்களுக்கே உரியவர் என்கிற விதத்துல நினைத்து கொண்டிருந்தார். ஆனா அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவரை நிராகரித்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. நீங்க என்னை நிராகரிக்கிற பொழுது நீங்கள் என்னை அனுப்பின பிதாவையும் நிராகரிக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். பாருங்க 14:10 பாருங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று சொல்லி சொல்றார். அவரே செய்து வருகிறார் என்று சொல்லி சொல்றார். 50ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் என்று சொல்லிப்பார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் என்று சொல்றார். அந்த கட்டளைன்னு சொன்னானே நம்ம நியாய பிரமாணத்தை நினைத்து கொள்ளக்கூடாது. 10 கட்டளைகளை ஆண்டவர் சொல்லுவாரா அப்படின்னா இல்லை, அது இல்லை. 10 கட்டளைகள் ஒரு மனிதனை ரட்சிக்காது. ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய வல்லமை அதற்கு இல்லை. அப்போ அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன்னு சொல்ற பொழுது ஆண்டவர் எதை சொல்றாரு? ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வல்லமையா இருக்கிற அவருடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்றார். சரிங்களா? அவரை விசுவாசிப்பதின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வருகிறது அப்படிங்கிற தேவ பலனாய் இருக்கிற சுவிசேஷத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார். இல்லைங்களா? இப்ப அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிப்பது தான் நித்திய ஜீவனுக்கான ஒரே வழி. இல்லைங்களா? யால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பேசுகிறேன். இல்லைங்களா? அப்படின்னு ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். இப்ப 12ஆம் அதிகாரம் இதோட நிறைவடைகிறது. இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பிரகாரமான அவர்கள் முன்பதாக பேசின அந்த பேச்சுகளும் நிறைவுக்கு வருகிறது. இப்படி இந்த வசனத்தை நம்ம இதோட பார்த்து இதோட முடிக்கிறோம். இல்லைங்களா? இதுல இருந்து சில நடைமுறை பயன்பாடுகளை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 2 பயன்பாடுகளை நான் உங்களுக்கு இதுல இருந்து கொடுக்க விரும்புறேன். முதலாவது பயன்பாடு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதம் 44 இருந்து 46ஆம் வசனம் முடிய அது நமக்கு சொல்லுகிறது. இந்த வசன பகுதியில 2 காரியங்கள் நமக்கு காட்டப்படுகிறது. ஒண்ணு, பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த உறவை குறித்து அது நமக்கு பேசுகிறது. இதுக்குள்ள இல்லைங்களா? பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கிற உறவை குறித்து அது சொல்லுகிறது. இல்லைங்களா? 2வது, கிறிஸ்துவினுடைய பணியை குறித்து, மத்தியஸ்தை பணியை குறித்து அது பேசுகிறது. 44 இருந்து 46ஆம் வசனம் முடிய இருக்கிற வசனங்கள் அதை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கான ஆசீர்வாதம். இல்லைங்களா? அதுக்குள்ள நம்ம பார்க்கிறோம் இந்த வசன பகுதியில் 2 காரியங்களை நமக்கு சொல்லுது. ஒன்று, பிதாவோடு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், ஒருமை, திரித்துவத்துல இருக்கிற ஒருமையை அது நமக்கு காட்டுகிறது. அதோட 2வதா கிறிஸ்துவினுடைய பணியை அது நமக்கு காட்டுகிறது, மத்தியஸ்த பணியை காட்டுகிறது. இதுல முதலாவது நம்ம பார்க்கிற பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கிற உறவை
நாம மனதளவுல புரிந்து கொள்ளவோ தெளிவாக விளக்கவோ முடியாத ஒரு காரியமாக அது இருக்கிறது இல்லைங்களா. அதை நம்ம நல்லா மனதில் வைத்துக் கொள்ளணும். திரித்துவத்தை குறித்து வேதம் நமக்கு எந்த அளவுக்கு விளக்கி கொடுத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மேல போய் அதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய அறிவு குறைவானது என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா. ஆண்டவர் இந்த பகுதியில சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை மட்டும் இல்லை, என்னை அனுப்பின பிதாவையும் விசுவாசிக்கிறான் என்று சொல்லி சொல்றார். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி சொல்றார். இந்த உறவு பெரியது. ஆண்டவர் சொன்ன விதமாகத்தான் அதை நம்ம புரிச்சு கொள்ள முடியும். அந்த உறவை பற்றி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத நாம் வேதத்துல அறிந்து கொண்டு பயபக்தியோடு அதை விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும் அந்த திரித்துவ உறவை குறித்து. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொன்னா, நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் அல்லது முற்பிதாக்கள் போன்றவர் அல்ல என்பதைத்தான் நம்ம அந்த வசன பகுதியிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறான்னு சொல்றதோ, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லுகிறதோ, இந்த உலகத்துல அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாம அறிந்துணர வேண்டிய முக்கியமான விஷயம், அவர் மற்ற இந்த உலகத்துல வந்த தீர்க்கதரிசிகளைப் போலவோ அல்லது நம்முடைய முற்பிதாக்களாக இருக்கிற மனிதர்களைப் போலவோ ஒருவர் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தேவனுடைய நித்திய தேவகுமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். திரித்துவத்தின் இரண்டாம் நபர் அவர் தேவன். திரித்துவத்துல சம அதிகாரமும் சம வல்லமையும் கொண்டவர். அவர் கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனிதனும் பாவத்துக்கான பரிகாரமாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருமே பாவிகளாக இருக்கிறபடினால் ஒரு பாவி மற்ற பாவியினுடைய பாவத்தை போக்குவதற்கு எந்த விதத்திலையும் உதவ முடியாது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ பாவமே இல்லாத, வேதம் பழைய ஏற்பாட்டில் சொல்ற மாதிரி பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு அவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. அந்த விதமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாவம் இல்லாதவராக அவர் தெய்வீகத்தோடு மானுடத்தையும் இணைத்து கொண்டு 100% தெய்வீகத்தையும் 100% மானுடத்தையும் கொண்டவராக இந்த உலகத்துக்கு வந்த தேவன். அது நமக்கு ரொம்ப புரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா மற்ற மனிதர்கள் பாவத்தை போக்க முடியாது. அப்போ என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அந்த திரித்துவத்துல நாம் அறிந்துணர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவர் தேவன். அவர் சாதாரண மனிதர்களை போன்றவர் அல்ல. மோசையை போலவோ ஆபிரகாமை போன்றவர்களோ அல்ல. நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்த பலி செலுத்துகிற பிரதான ஆசாரியின் முன்பு தன்னுடைய பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டியது இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேலருடைய பாவத்துக்காக அவன் பலி செலுத்துறதுக்கு வரான் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல பாவம் இல்லை. அவர் இடத்துல பாவம் இல்லை. அவர் தேவன் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அப்ப இதுல இருந்து நாம் அதை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். ஆனா இது நம்ம ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்பதை மறந்து விடக்கூடாது. அதை நம்மளால அதை அறிஞ்சிக்கவே முடியாது இல்லைங்களா. அதை விசுவாச கண்கள்னால வேதம் விளக்குகிற விதமாகத்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர மானுடத்துல எப்படி அப்படின்னு நம்முடைய அறிவுல பார்க்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக திரித்துவம் இருக்கிறது இல்லைங்களா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்முடைய ஆத்மாவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த காரியம், சத்தியம் இல்லைங்களா. ஏன்னா அவர் தேவனாக இல்லாவிட்டால் இல்லைங்களா, பாவம் இல்லாதவராக அவர் இல்லாவிட்டால் நமக்கான பாவத்துக்கான பலியை அவரால் பலியாக அவர் ஆக முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப விசுவாசத்தின் மூலமாக தன் பாவத்தை இயேசுவின் மேல் வைக்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுவார். விசுவாசத்தின் மூலமாக நம் பாவத்தை இயேசுவின் மேல் நாம் சுமத்துகிறோம் இல்லைங்களா. லூக்காவில் சொல்லிட்டு பாருங்க, 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 47, 48 வசனம் பாருங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையில் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது என்று சொல்லி சொல்றார். அப்ப விசுவாசத்தின் மூலமாக தன் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல தன்னுடைய வாழ்க்கை அமைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மானுடத்துல மாமிசத்துல அது அமைக்கப்படுகிறது அல்ல, விசுவாசத்துல அது அமைக்கப்படுகிறதாக அந்த வாழ்க்கை இருக்கிறது இல்லைங்களா. அந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கை இருக்குது. அப்ப அவர் அந்த மனிதன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். அவரை மட்டுமல்ல, அவரை அனுப்பினவரையும் அவன் அப்படி செய்கிற பொழுது அவரை மட்டுமல்ல, அவரை அனுப்பின பிதாவையும் அவன் விசுவாசிக்கிறான் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. இப்ப பாருங்க எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது பாருங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கான ஆசீர்வாதம். அதுல ரெண்டு காரியம் அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுது. ரெண்டாவது, கிறிஸ்துவினுடைய பணி, அலுவல் என்று சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த இடத்துல அவர் தன்னை சூரியனுக்கு ஒப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்க 46ஆம் வசனத்துல சொல்றாரு இல்லைங்களா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லி சொல்றார். சூரியனுக்கு ஒப்பிடுறார். சூரியனை போலவே இந்த பாவம் நிறைந்த உலகத்துல அவர் உதயமாகி அனைத்து மனுக்குலத்தின் நன்மைக்காக பிரகாசிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அனைத்து மனுக்குலத்தின் நன்மைன்னு சொல்வது எல்லா இனங்கள்ல இருக்கிற மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக அவர் பிரகாசிக்கிறார். எப்படி சூரியன் உதயமாகி மேலே எழும்பி அது பிரகாசிக்கிறதோ அப்பொழுது இருள் நீங்குகிற மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது இல்லைங்களா அவர் பிரகாசிக்கிறார். தொடர்ந்து இன்றைக்கும் பிரகாசித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷ வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்த ஆவிக்குள் இருந்து அவர்களை ரட்சிக்கிறார். ஆவியின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஒரு மனிதனை ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. அப்ப அவர்தான் ஆத்மீக வாழ்க்கையினுடைய ஆதாரமாகவும் மையமாகவும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒளியை பெற்றுக்கிட்டவங்க பரலோகத்துக்கான வழியை தவற விடுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒளியை பெறாதவர்கள் பரலோகத்திற்கான வழியில் இருக்க மாட்டார்கள், அவர்கள் இருளில் இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த வழி தெரியாது என்று சொல்லி பார்க்கிறீங்களா. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பணி நமக்கு சொல்லப்படுது. பாருங்க, பிதாவோடு தனக்கு இருக்கிற உறவு, அவர் இந்த உலகத்துக்கு வந்து செய்த பணி, இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். வேற எதின் மூலமாக, ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், எந்த ரத்தத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாது சரிங்களா. நாம் எந்த கிரிகளை செய்தும் கடவுளிடத்துல போகவும் முடியாது சரிங்களா. கடவுளிடத்துல பக்கத்துல கூட நம்ம போக முடியாதுன்னு சொல்லி பார்க்க. இப்ப அவர் மூலமா தேவனிடத்துல வருகிறவர்களை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க சரிங்களா. பிதாவோடு ஒன்றாக இருப்பவருடைய கையிலிருந்து நம்மை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றவர்கள். ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றின காரியம் புரியாதவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. அதுல நல்ல அறிவும் தெளிந்த புத்தியும் ஞானமும் இருக்க வேண்டியது அவசியம். அவருடைய மீட்பின் காரியத்தை அவர் மூலமா நாம் அடைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்ததான தெளிவான சிந்தை இருக்க வேண்டும். ஆசீர்வாதம்னா 100 ரூபா பணம் கிடைக்கிறது ஆசீர்வாதம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா. இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அப்ப இந்த வசன பகுதியிலிருந்து முதல்ல நம்ம பார்க்கறது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அடுத்து நம்ம ரெண்டாவதா ஒரு பயன்பாடை பார்ப்போம். இதுல ரெண்டாவதா ஏற்கனவே பார்த்த மாதிரி கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் மேல் வருகிற ஆபத்தும் அழிவும். ஒண்ணு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிடத்துல அல்ல பிதாவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒளியின் இடத்துல வந்திருக்கிறான்னு சொல்ல, நான் அவனுடைய இருளை நீக்கிட்டேன்னு சொல்றாரு இல்லைங்களா. ஒளியின் பிள்ளையாக அவன் இருக்கிறான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனும் இருளிடாதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன்னு சொல்றாரு. அவன் ஒளியின் பிள்ளையாக ஆக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி கிறிஸ்துவ விசுவாசத்துடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசி பின்பதாக இயேசு 47-48 வசனங்கள்ல
கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர் மேல் வருகிற ஆபத்தையும் அழிவையும் குறித்து பேசுகிறார். நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். முதல்ல ஆசீர்வாதம், அடுத்து நியாய தீர்ப்பு. அப்ப இந்த வசன பகுதி 47, 48 வசன பகுதி நமக்கு இன்னொரு காரியத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்குது. அது ஒரு நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு என்று சொல்லி காட்டுகிறது. கடைசி நாள் ஒண்ணு இருக்கு. இந்த உலகம் இப்ப இருக்கிற மாதிரியே அது எப்போதும் இருக்காது அப்படிங்கிறத நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது அப்படியே இருக்காது. வாங்கிறது, விற்கிறது, விதைக்கிறது, அறுக்கிறது, நடுறது, கட்டுறது, திருமணம் செய்கிறது, இதெல்லாம் கடைசியில முடிவுக்கு வரும் என்று சொல்லி பார்க்க. இன்றைக்கு இந்த உலகத்துல ரொம்ப பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற மனிதர்கள் எதை வாங்கிறது, எதை வைக்க, இதெல்லாம் தான் இந்த உலகத்துல ரொம்ப வேகமாக மனிதன் செய்து கொண்டு இருக்கிறான். விதைக்கிறான், அறுவடை செய்கிறான், கட்டுகிறான், வீட்டை கட்டுகிறான், சரிங்களா? எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறான். திருமணம் செய்கிறான், திருமணம் கொள்கிறார்கள், எத்தனையோ காரியங்கள் செய்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடைசியில முடிவுக்கு வரும் என்று சொல்லி பார்க்கறாரு ஆண்டவர் சொல்றார். 48ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று உண்டு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி சொல்றார். அதாவது இந்த சிருஷ்டியினுடைய முழு இந்த இயந்திரமும் நிறுத்தப்படும் போது பிதாவால் நியமிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கும். அந்த நிறுத்தப்படுகிற அந்த நேரம் அப்போ பிதாவினால் நியமிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கு. அதுதான் நியாயத்தீர்ப்பு. இதெல்லாம் அந்த மிஷின் மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து அது தன் பாதையில ஓடும்படி அழகாக வடிவமைத்து வைத்திருக்கிறார், இல்லைங்களா? இந்த இயற்கைகள் எல்லாம் பாருங்க, சூரியன் சுத்தி அப்படி வருகிறது, உலகத்தை அப்படியே சுத்திக்கிட்டு வருது. காலையிலாவது நைட்டாவது சூரிய ஒளிபடுகிற பொழுது பயிரெல்லாம் முளைக்குது, இல்லைங்களா? அதுக்கு தேவையான வெயிலும் தேவை, அதுக்கு தேவையான தண்ணி தேவை, அதெல்லாம் கொடுத்து வருகிறது. பாருங்க, மழை பெய்ந்து மலை மேல் ஓடி அது ஆற்றில் வந்து, இல்லைங்களா, ஆற்றிலிருந்து அப்படியே கடலுக்கு வந்து கடலாக மாறி மறுபடியும் வெயில் ஏறுகிற பொழுது கடலிலிருந்து அது மேகத்துக்கு போய் மறுபடியும் அது மழையாக பெய்து மலை மேல் ஓடி அருவியாக வந்து மறுபடியும் கடலை அடையுது. எப்படி ஒரு சர்க்கிள் பாருங்க. கடலுடைய படைப்பு எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. அது காலத்துக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைங்களா? மனிதன் சாப்பிடணும், சாப்பிட்டது ஜீரணமாகி ஆகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடணும், மனிதன் வாழ வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. எந்த மாற்றம் அடைந்தாலும் அவன் வாழ மாட்டான். அப்போ இதெல்லாம் சரியாக ஓடும்படி ஒரு காலத்தை நியமித்து ஆண்டவர் அதனதின் பாதையில அதை ஓடும்படி அமைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது ஒரு நாள் நின்று போகும், ஸ்டாப், அப்படியே ஸ்டாப் ஆகும். இந்த இயந்திரம் பலபலமா வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த கொரோனாவில் டக்குன்னு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள அடக்கிறதுக்கே பாரு, அப்படியே ஸ்டக் ஆகி போச்சு, புழுதி அடிச்சு போய், இல்லைங்களா? இந்த உலகத்துல அவ்வப்போது ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்த பொழுதே மனிதர்களால் அதை தாங்க முடியல, அன்றாடு செய்யற காரியங்களை செய்ய முடியல, எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த சிருஷ்டியினுடைய முழு இயந்திரமும் நிறுத்தப்படும் போது பிதாவினால் நியமிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்குது, இல்லைங்களா? சிருஷ்டிக்கு எப்படி ஒரு ஆரம்பம் இருந்ததோ அது மாதிரி ஒரு முடிவு இருக்கும். ஆதி ஆகமத்துல அதனுடைய ஆரம்பத்தை பத்தி நமக்கு சொல்லுவோம். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தை ஆளுவதற்கு பெரிய சுடர், இருளை ஆள்வதற்கு சிறிய சுடரும் இரண்டு மகத்தான சுடர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். சொல்லப்படுது இல்லைங்களா? சூரியனும் சந்திரனும் ஒன்றொன்றையும் ஆண்டவர் படைத்த விதங்களை குறித்து நமக்கு முதலாம் அதிகாரம். அந்த ஆரம்பம் அதுக்கு எப்படி இருந்ததோ அதற்கு ஒரு முடிவும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, சரிங்களா? அதான் லாஸ்ட் டே, கடைசி நாள் என்று சொல்லி பார்க்க. விசுவாசியாதவர்கள், தன்னை தள்ளி தன்னுடைய வார்த்தையை தள்ளுகிற அந்த மனிதர்கள், அவர்களுக்கான அழிவையும் ஆபத்தையும் நமக்கு சொல்றார், பேசும்போது சொல்றார். நம்ம பார்க்குற அந்த வங்கி பாருங்க, பேங்க் எல்லாம் அதோடைய கதவெல்லாம் நிரந்தரமா மூடிடுவாங்க. நம்ம பார்க்குற பாராளுமன்றம் எல்லாம் கலைச்சு போயிடும், ஒன்றும் இருக்காது, எவனும் எந்த மனுஷனும் இருக்காது, ஏன்னா முடிவு வந்துடும், சரிங்களா? சட்டம் கிட்டம் எதுவும் இருக்காது.
நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக தனது அன்றாட வேலையை ரொம்ப உண்மையா செய்துகிட்டு இருந்த சூரியன் இனி உதிக்காது. அது வரைக்கும் எப்படி அது செய்து கொண்டு இருந்ததோ, காலையில் உதிக்கிறதும் மாலையில் மறைகிறதுமான காரியங்கள்லாம் செய்துகிட்டு இருந்ததோ, அதை அது செய்யாமல் நிறுத்தி கொள்ளும், தன் வேலையை நிறுத்தி கொள்ளும் என்று சொல்லி பார்க்கணும். இந்த நாளை நம்ம அதிகமா சிந்திக்கிறது நல்லது. ஒரு நியாய தீர்ப்பின் நாள் வருது. மனிதர்கள் அவரவர் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மனுஷன் தேவனுக்கு முன்னாடி நிற்பானா? பாருங்க, எக்காலம் துணிக்குமா? மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி சிறியோர் பெரியோர் என்று சொல்லி எல்லாரும் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல இனம், மொழி, தேசம் எல்லா மக்களும் அங்க நிற்பாங்க. அப்போ புத்தகம் திறக்கப்படுமா? ஆதாரம் கொண்டு வரப்படுமா? இப்ப பாருங்க, நம்முடைய உண்மையான குணம் எல்லாருக்கும் முன்பாக அங்க வெளிப்படுமா? இன்னைக்கு எப்படியெல்லாம் மறைத்து மறைத்து வைத்திருக்கிறானோ மனிதன், அதெல்லாம் அன்றைக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்படுமா? அங்க பொய் சாயம் மறைக்கிறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. எப்படி ரகசியமா எல்லாத்தையும் மறைத்து மறைத்து ஒருத்தருக்கும் தெரியாம வைத்து விடுகிறான் இல்லைங்களா? அங்க நியாய தீர்ப்பு நாள்ல கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவருடைய குணங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுமா? ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து கடவுளுக்கு கணக்கு கொடுப்பான் என்று சொல்லி பார்க்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றார். நியாயாசனத்துக்கு முன்னாடி நாம் நிற்போமாமா இல்லைங்களா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி சொல்றார். அவர் வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல நமக்கு சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலையும் கூட பரிசுத்தவான்கள் எழுதி வச்சிருக்கிற வார்த்தைகளை காட்டுறேன் பாருங்க. பிரசங்கி பாருங்க 3:17. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன் என்று சொல்லி. சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் 2 பேரும் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் அங்க கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்க. யோபுல பாருங்க, யோபுல 34:11. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுடைய அழிவும் ஆபத்தையும் குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து கடவுளுக்கு கணக்கு கொடுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். துன்மார்க்கன் நித்திய ஆக்கினிக்கும் நீதிமான் நித்திய ஜீவனுக்கும் போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு அனுப்புவார். பாவிகளை அவிசுவாசிகளை நித்திய ஆக்கணிக்கு அனுப்புவார் என்று சொல்லி பார்க்கிறது. இது ரொம்ப பயங்கரமான உண்மையாக இருக்கிறது. அது சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? பயங்கரமான காரியம்.
இன்னைக்கு நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு நடந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த காரியங்கள்லாம் ஒரு நாள் நிறுத்தப்பட்டு விடும். இந்த சிருஷ்டி தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தும். இதுக்கு ஆரம்பம் இருக்கிற மாதிரி முடிவு இருக்கும் இல்லைங்களா? இது மனுஷனுக்கே தெரியும். இன்றைக்கு இருந்த மனிதர்களை நாளைக்கு பார்க்கவே முடியறது இல்லை. இன்னைக்கு இருந்த நிலை நாளைக்கு இல்லை, எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதன் பின்னாடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கான் இல்லைங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரித்து பாருங்க. பவுல் ரோம கவர்னராக இருந்த பெலிக்ஸ் இடத்துல பேசுகிற பொழுது பெலிக்ஸுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இல்லைங்களா? ரோம கவர்னர் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24 பாருங்க, 24 25ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 24:25. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இப்போது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் என்று சொல்லி பார்க்கங்களா? அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து என்று சொல்லி பார்க்க. ரோம கவர்னர் இடத்துல கைதியா இருந்த பவுல் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் பேசுகிற பொழுது அந்த பெலிக்ஸ் அதிர்ந்து போனான் என்று சொல்லி பார்க்க. இந்த வார்த்தை அவ்வளவு பயங்கரமா இருந்தது, பயமடைந்து சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப அந்த நியாய தீர்ப்பை குறித்து பேச வேண்டியது அவசியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து பேசுறார், பவுல் பேசுகிறார், பரிசுத்தவான்கள் பேசி இருக்கிறார்கள் பாரு. ஆனா இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி பார்க்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்கன்னா ஒப்புக்கு ஒன்றும் தெரியாம நான் இயேசு விசுவாசிக்கிறேன்னு இல்லை, அதெல்லாம் விசுவாசம். மெய்யாக இயேசு யார் என்பதையும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் ஆழமாக வேதத்தின் பூர்வமாக விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறார் விசுவாசிக்கிறவர். சோத்துக்கு விசுவாசிக்கிறதோ அந்த மாதிரியான அப்படி சொல்ற நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றதோ அதல்ல விசுவாசன்றது, அதல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. இந்த மனிதனுடைய வாழ்க்கை அவனுக்கு சாட்சியாக கடைசி நாள்ல இருக்கும். ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் நற்கிரிகளை செய்யும்படி பிடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவன் வாழ்க்கையில அவன் ரட்சிப்பை அடைந்திருப்பாரான் சொன்னால் அவனுடைய வெளிப்பட்ட கிரியைகள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா, தேவனை மகிமைப்படுத்துகிறதா, தான் புசித்தால் குடித்தால் எதை செய்தால் தேவநாம மகிமைக்காக அவன் செய்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவை தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த வாழ்க்கையவே முதன்மைப்படுத்தி அந்த மனிதன் வாழ்கிறவனாக இருப்பான் இல்லைங்களா? அவனுடைய வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருந்தாலும் அது அவனை கண்டிக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி நாட்கள் அவன் பூரணமா அப்படியே பயங்கரமான இதுல இருக்குவான்ட்டு இல்லை, ஆனா அவனுடைய வாழ்க்கை கடவுளை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும் இல்லைங்களா? கடவுளை மகிமைப்படுத்துறதுனா எப்படி? வேத அறிவு இல்லாம எப்படி கடவுளை மகிமைப்படுத்துறது? வேத சத்தியமே தெரியாம எப்படி கடவுளுக்காக வாழ்ந்து மகிமைப்படுத்துறது? அவன் நல்லா கேட்கணும். மகிமைப்படுத்துற வாழ்க்கை கிறிஸ்து இயேசுக்குள் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த நற்கிரியை நான் எப்படி செய்வேன்? விசுவாச அறிக்கை நமக்கு சொல்லுது இல்லைங்களா? தேவன் கட்டளையிட்டவைகள், வேதத்துல கட்டளையிட்டவைகளை தவிர மற்றது நன்மையானதல்ல, அதுதான் நன்மையானது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. அப்போ வேதத்துல நல்ல அறிவு இல்லாமல் கடவுளை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது இல்லைங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருடைய வாழ்க்கை அவனுக்கு சாட்சியாக இருக்கும் கடைசி நாட்கள்ல வெளிப்படுகிற பொழுது. அவனுடைய வாழ்க்கையில குறைபாடுகள் இருந்த போதிலும் அது அவனை கண்டிக்காது என்று சொல்லி பார்க்க. ஆனா அவிசுவாசிகள் அப்படி அல்ல. அவன் மனம் திரும்புவதற்கான வார்த்தையை நிராகரித்து அதை தள்ளிவிட்டான் என்று சொல்லி பார்க்கலாம். ஆகவே அவன் நியாய தீர்ப்பின் நாளில் அவன் பயப்படுவதற்கு காரணம் இருக்கும். ஏன்னா அவன் வார்த்தையை தள்ளிவிட்டான். அவன் அந்த வார்த்தையை சிந்தித்து பார்க்கவில்லை, அதை குறித்து யோசிக்கவும் இல்லை என்று சொல்லி பார்க்கங்களா? இப்ப நாம கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்பட்டு ஆக்கினிக்குட்படாதபடிக்கு தினமும் நீதியான நியாய தீர்ப்பினால் நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நியாய தீர்த்து ஆக்கினிக்கு உட்படுத்தாதபடிக்கு உலகத்துல நாம் வாழ்கிற காலத்துல நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்தும்
நாம் சுயாதீன பிரமாணம் உடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரிகளை பரிசோதித்து பார்த்து நாம் நியாயம் தீர்க்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நான் செய்கிற காரியம் கடவுளை மகிழ்ப்படுத்துகிறதா, இது கடவுளை மகிழ்ப்படுத்துமா, இது வேதத்தின்படி சரியானதா அப்படிங்கிறது எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நியாயம் தீர்த்து கொள்ளுவது நல்லது. கடவுள் நம்மை நியாயம் தீர்த்து ஆக்கினைக்கு உட்படுத்தாதபடி. ஏன்னா இந்த உலகத்துல பல பேர் இவங்களை கிறிஸ்துவர்களாக எண்ணி வாழ்ந்து ஒரு நாள் நித்திய ஆக்கினையை போய் அடைந்து விடுவார் இல்லைங்களா? ஏன்னா ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டா அவன்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி சொல்லுகிறது. கிரியினால் ஒரு மனிதனும் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் கிரியை செய்யாமல் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவனுள்ள விசுவாசம் இருந்தது என்று சொன்னால் அந்த விசுவாசம் ஆண்டவருக்குரிய கிரிகளை செய்யும்படி அவனை நடத்து. அந்த கிரியை நேரத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் நம்ம நினைச்சு பார்த்துக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்குது, வேதத்தின்படி இருக்கிறதா. ஒவ்வொன்றிலையும் வார்த்தையை வைத்து 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 இந்த உலகத்திலே நாம் நம்முடைய மனசாட்சிக்குட்பட்டு நாம் அதை நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை திருத்தி கொள்ள வேண்டியது, கடவுளுடைய உதவியோடு திருத்தி கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தோம். நம்முடைய எல்லா மணி நேரம் நடத்தையையும் மனசாட்சிக்கு உட்படுத்த வேண்டும். எல்லா நேரத்தையும் மனசாட்சிக்கு வேதத்தின் அடிப்படையில நாம் நடக்கிறோமா? வேதம் தெரியாதவரை குறித்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் விளங்காத மாதிரியான அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ஒர்க் ஆகாத ஒரு பொருள் மாதிரி. அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எரியாதும் பிரயோஜனம் இல்லை. அது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அது வசனமே இல்லைன்னா அவன் வாழ்க்கையில அதுதான் அவனுக்கு பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சிருக்கு. வசனத்தையே தெரிஞ்சுக்கல, அதுக்கு ஆர்வம் காட்டல, அதை கற்றுக்கல, அதுல முன்னேறல அப்படின்னா வாழ்க்கை வெறும் ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருக்கும். இயேசுங்கிற ஒருவர் நான் தெரிந்திருப்பதாகவும் அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படிங்கிறதாகவும் அவனுடைய நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையில் இல்லாமல் அவன் கேட்ட அறகுறை பிச்சு பிச்சு எதையோ கேட்ட ஒரு இதனுடைய அடிப்படையில தான் இருக்கும். வாழ்க்கை இருக்காது. கேட்ட சத்தியங்கள் அவனுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா அவனால பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. அவனால் அதை கொண்டு ஒரு நாளும் நடக்க முடியாது. அப்புறம் ஒண்ணுமே இருக்காது, மண்டையில ஒண்ணுமே இருக்காது. வெளியே போய் என்ன பண்ணுவாங்க? நான் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தியம், அவருடைய வார்த்தையை பேசுறோம், அதை குறித்து சிந்தித்து பார்க்காமல் அதற்கு தயாராக இருந்து மனதில் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கை அது அந்த மனிதனுக்கு தான் தெரியும். அதோட ஒப்பிட்டு அதை ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய தவறுகளை கடவுளுக்கு முன்பாக வெளிப்பிரயாகமாக அறிக்கையிட்டு அதிலிருந்து மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் அதன்படி வாழ்வதற்கு கடவுளோடு தன்னை தாழ்த்தி கடவுளுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கடவுளுக்கு முன்னாடி தன்னை வைத்து பாய்த்து அவன் பரிசுத்தமாக வளர வேண்டியது அவசியம் இருக்குது. அது இல்லைன்னா என்னதான் ஒரு பட்டத்தை போட்டுக்கிட்டாலும் அது விசுவாசியா இருக்க முடியாது இல்லைங்களா? விசுவாசியா இருக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒரு செயல் இல்லாத வார்த்தைக்கும் கடைசி நாட்கள்ல கணக்க கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நீங்க பேசுற ஒரு வார்த்தையும் கூட கடவுளுக்கு முன்பாடி நிற்குமா? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு அப்படி இருந்தா அதெல்லாம் செயலில்லாத வார்த்தை, பிரயோஜனமே இல்லாத வார்த்தை, அதெல்லாம் நிற்கும். சரியான விதத்துல நாம் உட்படுத்தி, வேதத்துக்கு உட்படுத்தி, சுயாதீன பிரமாணத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை நாம் சிந்தித்து கடவுளுக்கு முன்பாக கொண்டு வந்து நாம் பார்த்து நம்ம வாழுகிற பொழுது நாம உண்மையான கிறிஸ்துவலா இருப்போம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை நாள்ல நாம் தைரியமாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? ஆண்டவர் அந்த நாளை மறைவாய் வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, 2 காரியத்தை இன்றைக்கு நடைமுறை பயன்பாட்டுல நம்ம பார்த்தோம். ஒண்ணு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கான ஆசீர்வாதம். 2, கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கான அழிவும் ஆபத்தும். 2ஐயும் இயேசு கிறிஸ்து அங்க பேசிடுறாரு. உன்னை சொல்லி உன்னை விடலை இல்லைங்களா? ஆக இந்த வார்த்தையே உங்களை கடைசி நாட்கள்ல கொண்டு வந்து நியாயத்தீர்ப்புல நிறுத்தும்னு சொல்றாரு.
அதுவே நம்ம ரொம்ப கவனத்தோடு இருப்போம். அன்றைக்கு யூதர்களோடு பேசின வார்த்தையை ஆண்டவர் முடிக்கிறார். என்ன ஒரு நீண்ட பிரசங்கத்தை பண்ணி உரைத்த சத்தமிட்டுன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப இது நம்முடைய மனதில் தொனிச்சுக்கிட்டே இருக்கட்டும். சரிங்களா? நம்ம எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறோம், நம்மை நாமளே சரியா நியாயம் தீர்த்து பரிசுத்த வாழ்க்கையில வேதத்தின்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது நடக்க வேண்டியது அவசியம். அதை நம்ம உணர்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.